ஒருவன் தன்னுடைய தொழிலில் படுதோல்வி அடைந்த விரக்தியில் நடந்து வந்தான். நடந்து வந்த வழியின் ஒரு தெருமுனையில் போவோர் ஒருவரை மிகுந்த மனவேதனையுடன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது எதிரிலுள்ள குப்பத் தொட்டியில் ஒருவர் தனக்குத் தேவையான பழைய பேப்பரை எடுத்து சாக்கில் நிரப்பிக் கொண்டிருந்தார். சிறிது நேரத்தில் இன்னொரு நபர் அதே குப்பத் தொட்டியில் தனக்குத் தேவையான பாட்டில்களை எடுத்து நிரப்பிக் கொண்டிருந்தார். மீண்டும் ஒருவர் தனக்குத் தேவையான பழைய பிளாஸ்டிக் தட்டு பேப்பர்களை எடுத்து சாக்கில் நிரப்பிச் சென்றார். அதன்பின் ஒரு நாய் வந்தது. எச்சில் இலையில் இருந்த சாப்பாட்டை சாப்பிட்டுச் சென்றது. கடைசியாக வந்த ஒரு பசு குப்பையில் கிடந்த பச்சிலையையும் சாப்பிட்டு தன் பசியை போக்கிக் கொண்டது. இதை பார்த்து படு தோல்வியடைந்த அந்த நபர் கூறிய வார்த்தைகள், ஒரு சிறிய குப்பைத் தொட்டியில் இத்தனை பேர் பிழைத்து வாழ்கிறார்கள் என்றால், இந்த பரந்து விரிந்து கிடக்கும் இவ்வுலகில் நாம் அனைவரும் எப்படியெல்லாம் பிழைத்து வாழலாம் என்று தன் மனதை திடப்படுத்திக் கொண்டு இனி தனக்கு தோல்வியே கிடையாது, இனி வரும் காலங்கள் பொற்காலமே, மிகப் பெரிய வெற்றியே என தன்னம்பிக்கையுடன் தன் பழைய தொழிலை தொடங்கச் சென்றார். நன்னம்பிக்கைதான் வாழ்க்கை.